அடுப்படியில் இன்றைக்கி அக்கா மத்தியானம் சாப்பாடு என்னன்னு பார்ப்போம் வாங்க. உருளைக்கிழங்கு கூட்டு. உருளைக்கிழங்கு கூட்டு, அடுத்து சொரக்காய் கூட்டு. சொரக்காய் கூட்டு இல்லை, பொரியல். சொரக்காய் பொரியல். இப்போது ரைஸ் வச்சுக்கலாம். ரைஸு, அப்புறம் முள்ளங்கி சாம்பார். முள்ளங்கியும் முருங்கைக்காயும் சாம்பார். முள்ளங்கி முருங்கைக்காய் சாம்பார். ஒரு 2 கத்திரிக்காய் இருந்துச்சு, அதையும் போட்டிருக்கேன் அக்கா. இப்போ அப்பளம். அப்பளம் ஏன் குட்டியாக இருக்குன்னு நினைக்காதீங்க, ஒரு டிப்ஸு கொடுக்குறேன். நம்ம அப்பளத்தை முழுசாக அப்படியே பொரிச்சோம்னா ஆயில் ரொம்ப தேவைப்படும். கொஞ்சமாக வடை சட்டியில் ஆயில் ஊற்றி இந்த அப்பளம் ஒரு அப்பளம் பெரிய அப்பளத்தை 4 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வறுத்தீங்கன்னா எல்லாமே நம்ம உடச்சி தானே சாப்பிட போகிறோம். இந்த அளவுக்கு பொரித்து எடுத்துக்கலாம். அப்போ எடுக்கும்போது நம்மளுக்கு அளவு சின்னதாக இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஆயில் ரொம்ப கம்மியாக ஊற்றி அப்பளம் செஞ்சுட்டு நம்ம அந்த மீதி ஆயில் எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆயிலில் ஊற்றினா தான் நம்ம முழு அப்பளம் பொரிக்க முடியும். அதனால் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அக்கா இப்போ எப்போவுமே 4 பீஸாக கட் பண்ணி அடுப்பு வச்சுப்பேன். அப்புறம் நம்ம கர்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான் இன்றைக்கி. வாங்க சாப்பிட. இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச் அதுதான். தேங்க்யூ.